Hi friends, welcome to Tara Healthy Channel. நம்ம சேனல் நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதனால குறை பிரசவம் ஏற்படுது, வாட் இஸ் ரீசன் ஃபார் ப்ரீடம் டெலிவரி அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ ஷேர் பண்ணாதவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் லெவல், ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஸோ ரெண்டுமே வந்து உடம்புல வந்து ரொம்ப 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 முக்கியமான ஹார்மோன். ஃபர்ஸ்ட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹை லெவலுக்கு அது போயிடும். ஸோ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம் ப்ளீடிங் ஆகும், மிஸ்கேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறதும் உண்டு, ஓகேங்களா. ஸோ லோ ஹார்மோன் லெவல்ஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஓரல் வழியாக போடுறது இருக்குது, வெஜில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டேப்லெட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளீடிங் ஆகுது, எனக்கு வந்து இதுமாதிரி ப்ரீடம் டெலிவரி சில பேருக்கு வந்து இதனால் கூட ப்ரீடம் டெலிவரி ஆகலாம், ஓகேங்களா. ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக குழந்தை உருவாகிறதுக்கு எந்த வித ப்ளீடிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஷயங்கள் வேறு. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பெட் ரெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பேஷண்ட்டுமே பெட் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இல்லையா. எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க கொள்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து பெட் ரெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வெயிட் தூக்காதீங்க, நிறைய ட்ராவல் பண்ணாதீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய பேருக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் கூட எடுக்க சொல்லுவாங்க. ட்ராவல் பண்ணாதீங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஜினல் வழியை இன்ஸ்டெட் பண்ணவே டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து மேரிட் உமன், ஓகே, அன்மேரிட் உமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜ் போகிறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து கோவிலுக்கு போகணும், எனக்கு வந்து பீரியட்ஸ் வரக்கூடாது சொல்லி நிறைய பேர் டேப்லெட்ஸ் போட்டுப்பாங்க, பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு வந்து நார்மலாகவே எனக்கு வந்து 2 months ஆகுது, எனக்கு பீரியட்ஸ் வரல, 3 months ஆச்சு பீரியட்ஸ் வரல, இல்லை 6 months ஒன்ஸாக பீரியட்ஸ் வருது, 2 months ஒன்ஸாக பீரியட்ஸ் வருது அப்படி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து ஏன் எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது கொடுக்குறாங்க, ப்ளீடிங் ஆகிறதுக்கும் அது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அப்படி தான். எப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து சப்போஸ் அந்த யூட்ரஸில் வந்து பேபி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ப்ளீட் ஆகாமல் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு வேளை யூட்ரஸில் பேபி இல்லை, ஃபார்ம் ஆகலை, எதுவுமே ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா ப்ளீடிங் வந்து வர வைக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ், ஓகேவா. ஸோ ஆஃப்டர் ஓவலேஷன் தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months நிறைய பேருக்கு இந்த மிஸ்கேரேஜ் அபார்ஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா நார்மலாகவே இந்த ஹார்மோன்ஸ் வந்து சில டைம் அதிகமாக போயிட்டு சில டைம் லோ அடைய, ஏன்னா சரியாக அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வராது, ப்ளீடிங் ஆகிற பிரச்சனைலாம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. எனக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்குமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நான் எனக்குமே எடுத்துக்கிட்டேன். ஸோ நானுமே அதை போட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, அது நேச்சுரலாகவே என்னென்ன ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனாக இருக்குது எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கேபேஜி, ப்ரொக்கோலி அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், பீன்ஸு, கீரை இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தி டயட்டு உங்களுக்கு கிடைக்கும்ல. ஸோ டயட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா உங்கள் ஓவரியில் வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ சிஸ்ட்னால் சொல்லி நீங்கள் கட்டினா நீங்கள் பயப்பட வேண்டாம். அது இந்த கருமுட்டை வந்து வெடிச்சு வருது பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த சிஸ்ட்லேருந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து உருவாகும். ஸோ சப்போஸ்
அது வந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகி எல்லாமே வந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகி ஹார்மோன்ஸ் லெவல்ஸும் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ளீடிங் அண்ட் நோ மிஸ்கேரேஜ். சப்போஸ் அந்த லெவல்ஸ் வந்து கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 months வந்து இந்த ப்ரோஜெஸ்டான்ஸ் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து டேப்லெட் மூலயமா வந்து நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபுட்டும் சாப்பிடணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோம் நமக்கு தெரில. அதனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து நமக்கு தேவையான மெடிசன் நமக்கு தருவாங்க. நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம பண்ணணும். அதே மாதிரி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் லெவல் தேவை கிடையாது. ஸோ ப்ளசண்ட்டாகவே எல்லாமே பார்த்துக்கும். அது வந்து ஆக்சிஜன் வரதா இருக்கும், பேபிக்கு பிளட் போகிறதா இருக்கட்டும், எது இருந்தாலுமே அந்த ப்ளசண்ட்டாலேருந்து பேபி க்ரோத் வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ எல்லாமே அந்த கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கட்டும், எப்படி இந்த பிளட் ஃப்ளோ நம்மக்கிட்டேருந்து பேபிஸ் கிட்ட போதும், ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், தெரியாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.